திவாகர் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி காசே கொடுக்காம மீடியா சேனல்ஸ் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க என்ன பத்தி. ஆக்சுவலி இவரோட ஃபேமுக்கு மீடியால வந்து எல்லாருமே இன்டர்வியூ எடுத்தாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, டக்குன்னு மீடியா மேலாம் வந்து பழிய போட்டாங்க. நிறைய இன்ஃபுளுசர் சொன்னதும் அதுதான். ஆனா இவங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது மட்டும் இனிக்குது. கமிங் டு த பாயிண்ட், உண்மை என்னன்னா, இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தரை வளர்க்குறீங்க அப்படின்னாவே தானாவே அவங்க மீடியால வருவாங்க. அதுக்கு நீங்க லட்சக்கணக்கான வியூஸ் கொடுக்குறீங்க. இந்த சேனல்ல நீங்க எந்த ஒரு பெரிய சேனல் எடுத்துட்டாலும் ஒரு பாப்புலர் வீடியோஸ்ல பார்க்கும்போது கண்டிப்பா அங்க இன்ஃபுளுசர் வீடியோவா தான் இருக்கும். அஸ்மிதாவோடது, ஜெயசுராதி பத்தி. சோ இவங்களை பத்தி நாட்டுக்கு தேவையானது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா நீங்களே அந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாக்குறீங்க அப்படிங்கறத கசப்பான உண்மை. சோ நீங்க திறமையான ஆளா இருக்கிறவங்கள வளர்த்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மீடியால வந்து வளருவாங்க. ஆனா நீங்க திறமையே இல்லாத ஆட்கள் சொல்லி அவங்க வீடியோவும் பார்த்து மிச்ச சேனல்ஸ்க்கும் நீங்க லட்சக்கணக்கில் வியூஸ் கொடுத்தீங்கன்னா சேனல் வேற வழியே இல்லாம அவங்க கூப்பிட்டு வச்சுதான் இன்டர்வியூ எடுப்பாங்க லேக்ஸ் கணக்கான வியூஸ்க்கு. ஆனா நீங்க இவங்களையும் வளர்த்து விடுறது போல நீங்க திறமையா இருக்கவங்களை வளர்த்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மீடியா கொண்டு வரும். சோ இந்த வீடியோல உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.